ஏங்க கொஞ்சம் இல்லங்க நில்லுங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மாறுவலின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா உடம்பு பொண்ணு இல்லையா? எனக்கு தான் காலையில இருந்து மாறுவலி. ஊர்ல இருந்து வந்திருக்காரு. 10 திட்ட பையில எடுத்துக்கிட்டு மேல்தான் இருக்காரு. நெஞ்சே கிடையாது அவருக்கு போய் நெஞ்சு வலின்றீங்க. உங்க டிரைவர் ருக்குதாங்க சொன்னாரு. ருக்குவா சொன்னா? ராஸ்கல் பாருங்க, அவன் அப்பாட்ட நல்லா மாட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். வரட்டும் அவன். நேத்துல இருந்து காதை குடையறான். காதடுப்பு அப்படியே இருக்குது. பூமியில இப்படி குறைஞ்சா பெட்ரோலே வந்துடும். என்ன அதுக்கப்புறம் இருந்துச்சு? கொடையா அத கொடைஞ்சு வேலை பாக்குறான். என்னப்பா இதா குடியா எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்ல. போரிப்பு இல்லாத பசங்க வாடா இருக்குமா? என்ன கடை வெளில நின்னுங்கிற? ஏன்டா வயிற்றுல கலப்புற? ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து உட்காந்து அர்ஜென்ட் 1000 ரூபாய் கேக்குறான். ரேஸ் ஆடணுமா? இல்லதான் எங்க அப்பட்ட வட்டி வைப்பேங்கிறான்பா. இதுக்காண்டி நடுங்கிற? அவனை என்கிட்ட விட்டு நார பண்றான். எங்க வாழ காணி எங்க வாய் சின்ன பையன் அடுத்த அடி வாங்கறத பாக்குறதுக்கு பயப்படுறான். இருக்கட்டும். ஆய் சோமாரி எங்க கொஞ்சம் நிக்கிற? தில்லி இருந்தா நேருக்கு நேரு வா. இல்லை நீ யாருடா? நான் டாவா? ஆமாண்டா. என்ன டான்ற? ஆமாண்டா உன்னத்தாண்டா டா போட்டு கூப்பிட்டேன்டா. அடடா ஒரு 5 நிமிஷம் சாரவனோட பேசிட்டு வந்தா உன்னை ஷார்ட் கட்லயே மசானத்துக்கு அனுப்பிச்சிருவட்டா. இந்த வயசுல என்னையா டா போட்டு கூப்பிட்ட? ஐயோ இந்த வீட்டுல முட்டைக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணுமே. எங்க முட்டை? சின்ன பையா உன்னை என்னத்துக்கு இந்த வீண் வம்பு? பார்த்தா குழந்த மாதிரி தாட்டியாகுற. உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே 2 ஏக்கரா நிலம் ஊது கொடுப்ப. அதை விட்டுட்டு குதிரை நியாயா அலையிற. இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஊரு பூரா சொல்லி அது கவலைப்பட்டுக்கிறாரு. நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்குற. ஒரு 5 10 வாங்கின ஊரை பார்க்க போய. ஆனந்த அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீதானா கண்ணு? எஸ் ஐதான் ஐயேதான். சொல்லிப்போ உனக்கு மாரடைப்புன்னு சொல்லவா? சொல்றேன். ஊரு பூரா சொல்றேன். அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டிய. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க யாரும் உங்க ஐயாவுக்கு அப்ப எனக்கா நெஞ்சுவலி இல்ல, எனக்கா மாரடைப்பு இல்ல, ரெண்டுமே எனக்கு தான். பன்னிக்கு பிறந்த நாய. ஐயோ பன்னிக்கு பிறந்த நாயனா பா எழுதுன்னு வச்சுக்கணும். கொலைக்கும் நல்லா இருக்காதுங்க. எல்லாம் தேவாங்க. என்னப்பா? நான் ஊருக்கு புறப்படுறதா இருக்கிறேன். சரிப்பா. பன்னிக்கு பிறந்த நாய எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? கேட்கலப்பா. இப்போது கேப்பியா? கேக்குறேன்பா. கேளு. என்ன கேட்கணும்பா? இந்த ஊருக்கு வந்ததுக்கு முட்டிக்கு நிம்மதியா ஒரு இடம் கிடைச்சது. அட அறிவு கட்டவனே, நீ அடிச்ச கூத்துல ஒரு பயல இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இனிமே பொண்ணு பார்க்க ஊருக்கு கூப்பிடுறதா இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்பா. நானே ஒரு பன்னிய பார்த்து வைக்கிறேன். நீ வந்து தாலிய கட்டுற. கல்யாண பத்திரிகை அடிச்ச பிறகுதான் உனக்கு கடிதாசியே எழுதுவேன். ஆமா, நீ ஏதோ சோனியை தேடி அலையிறதா உங்க அண்ணன் சொன்னா. நேத்தைக்கு பார்த்த அனுப்பி வைக்கிறேன். அப்பா அந்த டேப் ரெக்கார்டரையாவது ரிப்பேர் ஆகாம பத்திரமா பாத்துக்கடா. நம்ம பத்தாக்குறைக்கு இவ்வளவு சீக்கிரமா விடுவு காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ உன் தங்கச்சியை தயார் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவ ராபத்தை மறந்துட்டாளா இல்ல இன்னும் அவனே நினைச்சுக்கிட்டு இருக்காளா? அவன் செத்து போயிட்டதா நான் பொய் சொல்லிருக்கேன். திரும்பி அவன் வரத்துக்குள்ளார நாம நினைச்ச காரியத்தை முடிச்சிடணும். சோனி தேடிட்டு இருந்தீங்களே, கிடைச்சிட்டாளா? சோனியை நான் பார்த்தேன் சார். சோனி வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு உங்களை பார்க்க பயந்துகிட்டு கூச்சப்பட்டு இருந்து சார். இத்தினாலா? நிஜமாவா? அவ விலாசம் தெரியுமா? விலாசம் எதுக்கு சார்? இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கேன். இருங்க.
நீதான் கடிதாசு எழுத சொன்னீன்னு நான் எப்படி நம்புறது? நான் உன்னை பார்க்கவே நாள்தோறும் ஏங்கினேன். நீ போகும் பாதையில் பூவாக தூங்கினேன். தலைவனை நினைந்ததால் தலையணை நனைந்ததே. பதில் வருமா காத்து கிடப்பேன். வாசற்படியில் பூத்து கிடப்பேன். நான் சோனியை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? லக்கி ஃபெலோ. அண்ணே, நீதான் எப்படியாவது அப்பாட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல பொண்ணை காட்டு. அண்ணே, நான் சொல்ல இதான். சோனி பாக்குறதுக்கும் சோனியா தான் இருக்குது. இது எங்க அண்ணன். வணக்கம். இது என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கமா. ஏமா இப்படியே அலை விடுவோம் நம்ம தம்பிய? நீ உனக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்திங்கிறா. உன்னை பார்த்தா எங்களுக்கு தான் கூச்சமா இருக்குது. போகுது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நீ நான் டெஸ்ட் பண்ணணும். நான் கேட்கிற கேள்வியை சரியா மனசுல வாங்கிக்க. சீட்டு கட்டுல 4 ராஜா இருக்குது. டைமண்ட் ராஜா, இஸ்பெட் ராஜா, கிளாவர் ராஜா, ஆட்டின் ராஜா. இந்த 4 ராஜால ஒரு ராஜாக்கு ஒரு கண்ணு தான். அது எந்த ராஜா? எந்த ராஜா? இது கூட தெரியாம எப்படிமா குடும்பம் நடத்த போற நீ? டைமண்ட் ராஜாக்கள்ல ஒரு கண்ணு இருக்குதே. என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட போய் சீட்டு கட்டலாம் பத்தி கேட்டுக்கிட்டு. அம்மா நல்ல அருமையா கடிதாசு எழுதிருக்க. அம்மா, என் சம்சாரம் முரடு. நான் இங்க வந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளை சமாளிக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகுமா? இப்ப எப்படிங்க? கடிதாசி தானம்மா. எனக்கு தமிழ்ல எழுத வராதுங்க. கவிதை மட்டும் எழுதுறீங்க? காப்பியா? ஆனந்த், வீட்டுல உறவுக்காரங்க வந்திருக்காங்க. நான் வரேங்க. பொண்ணு அழகா இல்ல? இத்தனை நாளா ஒரு நாள் கூட சீட்டை தொட மாட்டேன்னு சொன்னதில்லை இந்த பையன். என்னமோ ஆயிப்போச்சு. டாக்டர்கிட்ட காட்டணும் பையன் உடம்ப. ஷோ ராங் ஷோன்னு தோணுது. இதா அது அப்பா ஒரு 2 நாளைக்கு சீட்டு கட்டெல்லாம் மூட்டை கட்டி வைங்கப்பா. ஏன்பா? அந்த பொண்ணு நம்ம தம்பிய பணத்துக்காக தான் மடக்கி இருக்கோன்னு தோணுது. கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். காத்திருந்து கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு அழகா வாசப்படியில் பூத்து கிடந்தேன்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னேன்? அதான் லெட்டர்ல எழுதிருந்தியே. மறந்துட்டேன். எழுதி இருந்தா தானே தெரியும். ஆமா, என்ன நீ டல்லா இருக்க? ஊர்ல உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை. பணம் அனுப்பணும். நான் தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன அண்ணியனா? என்கிட்ட கேட்கலாம்ல. நாம பழகுறது பணத்துக்காக. இன்னும் வேற எதுக்கு? 500 ரூபாய் போதும்ல? இந்தா. இப்போது கவலை தீர்ந்துச்சா? கொஞ்ச நேரமா சந்தோஷமா பேசுவோமே. சாரி, மணி பண்ண டைம் ஆச்சு. நான் வரேன். கடதான் தடிக்கி விட்டான். ஹலோ ரீட்டா. ஹாய். இந்த பொண்ணு பேர் சோனி இல்லப்பா. எவ்வளவு தீவிர ரீட்டான்னு கூப்பிட்டா கேட்டியா? ஆமா, பேர்லயே ஃப்ராடா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்ல. வா ரீட்டா. இந்தாக்கா, நீ கேட்ட பணம். உள்ள வா ரீட்டா. ஏண்டா இந்த பொம்பளை தான் ஆனந்த் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டெனோகிராஃபர். பேர் கூட கேரக்டர் விட்டு வரும். மார்கரெட் பா. மார்கரெட். அவளையே வக்கான்னு கூப்பிடுறா. அவளையே வக்கான்னு கூப்பிடுறா. அவளையே இவன் அக்கான்னு கூப்பிடுறா. அவளையே அக்கான்னு கூப்பிடுறா. அப்போ மார்கரெட் தங்கச்சிதான் ரீட்டா. ஓ நம்ம தம்பி ஆபீஸ்ல சோனி அலையறத பார்த்துட்டு தங்கச்சியை செட்டப் பண்றச்ச அந்த பொம்பளை. இல்லாட்டி போனா தபால் வந்த அன்னைக்கே தன் தங்கச்சி தான் இவனுக்கு லெட்டர் எழுதனான்னு சொல்லியிருக்க மாட்டாளா? அட, நம்ம 4 பேர்ல ஒருத்த இந்த வீட்டு வாசலே ராப்பகலா குளிர் மழை பார்க்காம நின்னு இந்த வீட்டை கண்காணிக்கணும். நீ கவலையை விடு. இதே வீட்டு வாசல்ல 24 மணி நேரமா அசையாம நின்னு இவன் பாத்துப்பான். என்னடா எருமக்கடா வயசாது. என்னடா பயம்? ஆபத்துன்னு வரும்போது அந்த ஆம்பளைக்கு அவரை ஏமாத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இந்த திட்டமே போட்டோம். உன்னோட ராபர்ட் சாகாம இருந்தா இந்த கல்யாணத்துக்கு அவசியமே இருந்திருக்காதே. என் மனசை விட்டு ராபர்ட் இன்னும் சாகலக்கா.
எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். அவ முழு பேர் ரீட்டா, அவங்க அக்கா மார்கரெட். சோ பிளடி வாட்? ஏற்கனவே மார்கரெட் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியாச்சு. ஓ, அண்ணே, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, நொண்டியா, மொடமா? என்ன டவுட் உனக்கு? எந்த விதத்துல சொத்தாங்கற? என்ன லவ் பண்றதுனாலயா? அது லவ் பண்றது சொத்தையா ஒன்னையாங்கறதாண்டா டவுட். ஆமா, உங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ்னா பிடிக்காது. அவ கிறிஸ்டியன் கேர்ள், அதான் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இது சீட்டாட்டம் இல்லடா, தோத்துட்டு கடன் சொல்லிட்டு போக. வாழ்க்கை அன்னாட செட்டில் பண்ணும். சீட்டாட்டத்துல ஜோக்கர் வந்தா கொண்டாட்டம் தான். ஆனா ஜோக்கரை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் அமைக்க முடியாது. சீக்வன்ஸ் ஒண்ணு வேணும். அதே மாதிரி பொண்ணு உனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது. வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததான் பார்க்கணும். அவ்வளவு இருக்கு. அவ கூட வாழ போறதுன்னா நீங்க இல்ல. ஐ டோன்ட் கேர் அபௌட் அதர்ஸ். யார் தயவும் இல்லாம என்னால வாழ முடியும். ஓ, அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? டேய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஆமா, உடனே ஊருக்கு போய் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன மாட்டி வச்சிருவீங்களே. நீ ஏமாந்து நிப்ப இல்ல, அப்பா கிட்ட சொல்றேன். வேற நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி. என்னடா போட்ட? ஜோக்கர் தான் எடுத்துக்க. என்னடா பொட்டியோட கிளம்பி வந்துட்டா? அவ்வளவுதான். பையன் கிட்ட பேசவே இல்லையா? அவன் மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் கட்டி பரன்ல வச்சுட்டு மண்டை முழுக்க சோனியை வச்சுட்டு எவன்டா அவன் கையில பேசுவான். சரிதான், ஊருக்கு போறேன்டான்னு கிளம்பி வந்துட்டேன். ஊருக்கா? ஏண்டா இப்படியாடா பிரச்சனை பாதியிலே விட்டுட்டு கிளம்புறது? நாம ஊருக்கு போறேன்னா போயிடுறோமா? இங்க மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு அந்த பொண்ணை கண்காணிச்சு சரியான ஃப்ராடுங்கிற அவன் கண்முன்னு நிரூபிக்கணும்.